தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே இப்ப மைண்ட் செட் ஆகக்கூடிய நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் தேர்தலுக்கான அந்தந்த விஷயங்களை அங்கிட்ட இங்கிட்ட செய்திகளை, அப்புறம் தேர்தல் முடிவு, இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சு, தேர்தலும் முடிஞ்சு, ரிசல்ட் வந்துருச்சு, ஆட்சி அமைக்க போறாங்க. அதனால இனிமேட்டு நம்ம ரூட் கிளியருங்க. இனிமேட்டு நம்ம ரூட் கிளியர். எக்ஸாம் மட்டும்தான். குரூப் 4னா 170+, குரூப் 2னா 155+, குரூப் 1னா 150+. கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்கு. 6 மாசம் தான். நவம்பர் மாசம் ரிவிஷன் 6 மாசம் தான். மே மாசத்துல ஆரம்பிச்சீங்கன்னா அக்டோபருக்குள்ள முடிச்சே ஆகணுங்க. அக்டோபருக்குள்ள முடிச்சே ஆகணும். குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்க அக்டோபருக்குள்ள முடிச்சே ஆகணும். அப்புறம் நவம்பர் ஃபுல்லா ரிவிஷன், டிசம்பர் பாதி ரிவிஷன், அப்படியே போய் எக்ஸாம்ல உட்கார்றோம். 170+ தட்டி தூக்குறோம். ரைட்டா? அதனால இப்ப மைண்ட் செட் ஆகக்கூடிய நேரம் வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சு, தேர்தல் முடிஞ்சு, ரிசல்ட் முடிஞ்சு, ஆட்சி அமைச்சிட்டாங்க. அடுத்த 5 வருஷம் அப்படியே போகுது. ரைட்டா? அதனால அங்க டிங்கிட்டுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நம்ம டைவர்ட் ஆகக்கூடிய காலெல்லாம் போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டா ஒரே அடி. கண்ணு முன்னாடி எக்ஸாம்ஸ் இருக்கு. ரைட்டா? இனிமேட்டு உங்களோட ஒரே வேலை, பிரதான வேலை, உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்கிற வேண்டியதான், ரிவிஷன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், டெஸ்ட் போட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ், ஏன்னா இந்த 2026 இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க குரூப் 1னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஃப்ரெஷர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ்லாம் மைண்ட் செட் ஆயிடுங்க. அடுத்த 6 மாசம் வெறித்தனமா படிக்க போறோம். ஒரு வெறி ஆட்டத்தை ஆட போறோம். அந்த மைண்ட் செட் மட்டும் ஆயிடுங்க. ஏன்னா ரூட் கிளியர் ஆயிடுச்சு. ரைட்டா? அது மட்டும் தான் நான் சொல்லிக்கிறோம். அதனால குரூப் 4 சம்பவம் ரெடி. ரைட்டா? ரெடியா நிகழ்த்தி காட்ட போறீங்க. 170+ கன்ஃபார்ம் போஸ்டிங் இந்த வருஷம் தூக்க போறீங்க. ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ 6 மாதத்தில் தேர்வு, 170+ நிச்சயம். அது மாதிரி இந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிலபஸ் எக்ஸாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் இது இருந்துச்சு. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். இதனால கரெக்டா சொல்லிடுறேன். 2026 சம்பவம் உறுதி. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாம் டேட்ல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல. மாற்றம் வேற ஏதாவது விஷயத்துல மாற்றம்ங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா எக்ஸாம் டேட்ல மாற்றம் இல்லை. அதே மாதிரி அதனால எக்ஸாம் டேட் குரூப் 1 எந்த மாசமோ அந்த மாசம் நடக்க போகுது. குரூப் 2 மாசம் சொன்ன மாசத்துல நடக்க போகுது. ஆனுவல் பேனல் படி எல்லாம் கரெக்டா நடக்க போகுது. குரூப் 4 டிசம்பர் மாசம் நடக்க போகுது. சிலபஸ்ல இப்ப பேசிட்டு இருக்க டேட் வரைக்கும் மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த கவர்மெண்ட் மற்ற துறைகள்லாம் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி யூனிட் 5, யூனிட் 6 தமிழ் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும்னு வச்சுங்களேன். அதனால 2026 டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோல்ல இந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அதனால சிலபஸ்ல மாற்றம் இல்லை, எக்ஸாம் டேட்ல மாற்றம் இல்லை, எக்ஸாம் பேட்டர்ன்லயும் பெருசா இந்த வருஷம் நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. மைண்ட் செட் ஆயிட்டீங்களா? ஸோ 2026 டேட்டு, சிலபஸ், பேட்டர்ன் இது நம்ம பேசிட்டு டேட் வரைக்கும் இதெல்லாம் மாற்றம் இல்லை. மைண்ட் செட் ஆயிடுங்க. 99% மாற்றம் இல்லை. ரைட்டா? வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மட்டும் விரைவில் வரும். ரைட்டா? வேகன்சி இந்த கவர்மெண்ட் எவ்வளவு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அது புதுசா ஒரு கவர்மெண்ட். அதாவது டிஎம்கேனா இப்படி இருப்பாங்க, ஏடிஎம்கேனா இப்படி இருப்பாங்க, யூகிக்கலாம். ஆனா இவங்க புதுசா வரனால அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைப்பாங்க நல்லா யூகிக்க முடியல. இதனால இவங்க மேனிஃபெஸ்டோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா, மேனிஃபெஸ்டோ இவங்களோட தேர்தல் அறிக்கை, தவேகா கட்சியோட தேர்தல் அறிக்கை, ஆட்சி அமைக்க போற தவேகா கட்சியோட தேர்தல் அறிக்கையிலையும் அந்த இது கொடுக்கல. அதாவது எத்தனை நம்பர்ஸ், 5 லட்சம், 1 லட்சம் அப்பெல்லாம் சொல்லல. காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால வேகன்சி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால வேகன்சி நீங்க கவலைப்படாதீங்க. மீதி 3மே மாற்றம் இல்லை. அதை மைண்ட் செட் ஆயிடுங்க. ரைட்டா? அதனால 2026 ரூட் நான் சொன்னபடியே கிளியர். 6 மாசம். அதே மாதிரி டார்கெட்ல பக்கா மைண்ட் செட். பின்வாங்குதலே இல்ல, எகிரி அடிச்சு முன்னாடி போகணும். டார்கெட் பொறுத்த வரைக்கும் தான் முக்கியம். ரைட்டா? குரூப் 1 செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது, பிரிலிம்ஸ். குரூப் 2 அக்டோபர் 25ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது, பிரிலிம்ஸ். குரூப் 4 டிசம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. குரூப் 4 ஒரே எக்ஸாம். ரைட்டா? இந்த 3 எக்ஸாம்க்கான டேட்டு அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதை நோக்கி தான் இத்தனை காலம் படிச்சுட்டு இருக்கோம், இத்தனை மாசம் படிச்சுட்டு இருக்கோம், இத்தனை நாட்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஃபுல் ஷெட்யூலும் பக்காவா மைண்ட்ல ஏத்திட்டு இருக்கோம், ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம், டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கோம், திரும்ப படிக்கிறோம், திரும்ப ரிவிஷன் பண்றோம். எல்லாமே இந்த காலத்துக்கு தான், அதாவது இந்த டேட்டுக்கு தான். ரைட்டா? அதாவது குரூப் 4 பிரதானமா நிறைய பேர் குரூப் 4 படிப்பீங்க தமிழ்நாட்டில். டிசம்பர் மாசம் ரெடி ஆயிடுங்க. டிசம்பர் மாசத்துக்கு ரெடி ஆயிடுங்க. 6 மாசம். ரைட்டா? இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட் படிச்சீங்கன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய 6 யூனிட் தமிழ் முடிஞ்சிடும், ஜிஎஸ் முடிஞ்சிடும், மேத்ஸ் அங்கிட்டு முடிஞ்சிடும். இப்பயும் பிரச்சனை இல்லை. கரெக்டான டைம். இப்போ கரெக்டான டைம். மே மாசம் கரெக்டான டைம். டார்கெட் என்ன? குரூப் 1க்கு 150+, குரூப் 2க்கு 155+, குரூப் 4க்கு 170+. இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன். ஏன் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு புதிய பொலிவில் நீங்க ஆரம்பிக்கணும். இப்ப ஏன்னா எலெக்ஷனு, பிரச்சாரம், அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே மாதிரி கச்ச நாய்ஸா இருந்து சத்தமா இருந்துச்சு.
எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு ஓரளவுக்கு ஒரு அமைதி காலத்தை நோக்கி ஓடுது. அமைதி காலம்னா எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த எலெக்ஷன், இந்த மேனிஃபெஸ்டோ, இதெல்லாம் இந்த பிரச்சாரம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போயிடுச்சு. அதாவது தெளிவான ஒரு பார்வை கிடைக்குது, தெளிவான ஒரு பாதை கிடைக்குது. அதனால அதை நோக்கி அடிப்போம். 170 பிளஸ் மேஜிக் நம்பர். எலெக்ஷன்ல மெஜாரிட்டி வாங்கணும்னா 118 வந்து 117-18 வந்து மேஜிக் நம்பர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா 170 இஸ் a மேஜிக் நம்பர். இது ஒரு மேஜிக் நம்பர். இந்த மேஜிக் நம்பரை நீங்க அடிச்சே தீரணும். 200 கேள்வியில 170 கேள்வின்னு சொல்லக்கூடிய இந்த மேஜிக் நம்பருக்கு மேல நீங்க எடுத்தே தீரணும். அப்பதான் ஸ்டேட் லெவல் ரேங்கே நீங்க வாங்கலாம். ரைட்டா? சோ அந்த லெவலுக்கு நீங்க வெளித்தனமா படிக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்ல 75 கேள்வி, மேத்ஸ்ல 25 கேள்வி, தமிழ் அல்லது இங்கிலீஷ் 100 கேள்விகள், மொத்தம் 200 கேள்விகள். ரைட்டா? குரூப் 2னா இங்கிலீஷ் வரும், குரூப் 4னா தமிழ் வரும். ரைட்டா? 100 கேள்விகள். இல்ல நான் ஆல்ரெடி டார்கெட் சொல்லிட்டேன். நீங்க தமிழ்ல ஒரு 80 கேள்வி அடிச்சு, மேத்ஸ்ல ஒரு 20 கேள்வி அடிச்சு, ஜிஎஸ்ல ஒரு 50 கேள்வி நீங்க அடிக்கல. இது 80, இதுல ஒரு 20, இதுல ஒரு 50. இதை மட்டுமே பிராக்டிகலா நடக்கக்கூடிய இதை மட்டும் படிச்சாலே 150 வந்துருவீங்க. எவ்வளவு வந்துருவீங்க? 150 வந்துடுறீங்க. நம்ம டார்கெட் என்ன சொன்னோம்? 170. ஆனா நீங்க வெறும் ஜிஎஸ்ல 75க்கு 50 எடுத்து, வெறும் 50 எடுத்து, 25ல மேத்ஸ்ல 20 எடுக்கணும். இது கொஞ்சம் நல்ல டார்கெட் தான். நீங்க நல்லா அடிக்கணும். மேத்ஸ்ல 20 எடுக்கணும். தமிழ்ல வெறும் 80 எடுத்தாலே 150 வந்துடுறீங்க. ரிமைனிங் 50 கேள்வியில ஆப்ஷன் எலிமினேஷனு, ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு, அப்படியே குரூப்ல 2 அதுன்னு ட்ரிக்ஸ்லாம் பயன்படுத்தி 50ல வெறும் 20 அடிச்சா போதும். 170 மேஜிக் நம்பருக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸ்டேட் லெவல் ரேங்க் வந்தாச்சு. ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன? இதுல ஜிஎஸ்ல 50 கேள்வி எடுக்கிறதுக்கு நல்லா படிச்சு மைண்ட்ல ஏத்தணும். மேத்ஸ்ல 20 அடிக்கிறதுக்கு நல்லா போட்டு பார்க்கணும். தமிழ்ல 80 அடிக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லா படிச்சு மைண்ட்ல ஏத்தணும். சிம்பிளா 150 வந்துருச்சா? அங்கிட்ட 50ல மீதி 50ல சும்மா ரேண்டமா 20 கேள்வி முடிஞ்சா? கிளியரா? கிறிஸ்டல் கிளியரா? அதனால திரும்ப நான் ஒரு புத்துணர்ச்சியோட சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ரைட்டா? அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் ஒன்று கொடுத்துருந்தோம். அது வந்து 7+1 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி சார்பாக நம்ம ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம். ரைட்டா? மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் அந்த ஸ்டடி பிளான் படி தான் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸாக வரவங்க கூட அதை ஃபாலோ பண்ணி தான் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அதே ஸ்டடி பிளான் தான். ஏன்னா அந்த ஸ்டடி பிளான் நம்ம ரெடி பண்ணதே 6 மாதம் பிளான் தான். ஆக்சுவலாக அந்த ஸ்டடி பிளானில் படிச்சு முடிக்கிறதே 6 மாதம். கரெக்டாக இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டான பிளான் அது. அந்த ஸ்டடி பிளான் நான் காட்டுறேன். கீழே பிடிஎஃப் நான் நிப்பாட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக யாரும் படிக்கிறீங்க, இப்போ திரும்ப ரிவைவ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்க, முன்னாடி படித்தேன் திரும்ப படிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே, அது ஸ்டடி பிளானை பிடிஎஃப் போட்டு பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. ரைட்டா? நல்ல பிளான். அதாவது அந்த பிளான் ரெடி பண்ணது 6 மாதம் பிளான் தான். அது நம்ம வந்து விரிவாக நல்லா ஃபுல்லாக படிக்கிறது தான் 7+1 சொன்னோம். ஆனால் இப்போ நம்மள்ட்ட கையில் இருக்கிறது 6+1. ரைட்டா? 6 மாதம், மொத்தம் 25 வாரம். 25 வாரம் ஷெடியூல், பக்கா ஷெடியூல். 25 வாரம் 25 ஷெடியூல் முடிச்சிங்கன்னா குரூப் 4ல 170 ப்ளஸ் முடிச்சிங்கன்னா, கன்சிஸ்டன்சியாக படிக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு படித்து முடிச்சிங்கன்னா, தரவாக முடிச்சிங்கன்னா, கான்செப்டை முடிச்சிங்கன்னா, டேட்டாவை முடிச்சிங்கன்னா, ஷார்ட்கட்டை முடிச்சிங்கன்னா 25 வாரத்தில் 170 ப்ளஸ். குரூப் 2 155 ப்ளஸ், குரூப் 1 150 ப்ளஸ். இது நான் கேரண்டி. இந்த விஷயத்துக்கு நான் கேரண்டி. கன்சிஸ்டன்சியாக படிக்கிற எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தில் நான் கேரண்டி. ரைட்டா? ஸோ 25 வாரத்தில் 170 கேள்வி அடிக்க போகிறோம். அடுத்த 25 வாரத்தில் நம்ம டார்கெட் கிளியராக இருக்கு. மே மாதம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். முதல் வாரத்தில் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த 25 வாரத்தில் நம்ம 170 கேள்வி மேலே அடிக்க போகிறோம். குரூப் 4 போஸ்டிங்கை தட்டி தூக்க போகிறோம். அந்த குரூப் 4 அந்த வாலுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். விஓ ஆக போகிறோம். வாழ்க்கை செட்டில் ஆக போகிறோம். ரைட்டா? அதனால கிளியர், கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறேன். 25 வாரம் ரெடியான்னு மட்டும் சொல்லுங்க. 25 வாரம் பயணிக்க ரெடியா அதை மட்டும் சொல்லுங்க. ரைட்டா? 25 வாரம் அந்த ஷெடியூல் நான் காட்டுறேன். ஸோ அடிச்சு தூக்குற நேரம் இது. ரைட்டா? ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே யூடியூப்ல நம்ம அடுத்த விஷயங்கள் நான் கொண்டு போறேன். ரைட்டா? ஏன்னா இப்போ இந்த தேர்தல்னால நிறைய அங்கே இங்கே அதான் விஷயங்கள் இருந்துச்சு. அதனால உங்களுக்கும் இதாகும். இப்போ முடிஞ்சு, இப்போ பாதை கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதை ஏற்ற மாதிரி கொண்டு போவோம். ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் இதான் ஸ்டடி பிளான். ரைட்டா? இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். இந்த ஸ்டடி பிளான் படி தான் நம்ம முன்னாடி பேட்ச் லான்ச் பண்ணியிருப்போம். ரைட்டா? அதுமாதிரி அடுத்த பேட்ச் என்ன ஆஃபர் என்னன்னு கேட்குறீங்க, அதுவும் நான் அடுத்ததை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அது குரூப் 4னா என்ன, இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், அவங்களுக்கு நான் போடுறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இதான் வார ஷெடியூலுங்க. இது வந்து வீக்லி ஷெடியூல். நான் திரும்ப மைண்ட் செட் பண்ணுறேன் இந்த ஷெடியூலை. ரைட்டா? ஸோ இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ், தமிழ் அல்லது இங்கிலீஷு, மேத்ஸ் இது மூணுமே சேர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக படித்து மண்டே நம்ம வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ரைட்டா? அந்த மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டடி பிளான் தான். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நிப்பாட்டி வச்சிருந்தீங்கன்னா திரும்ப எந்த வாரமோ அந்த வாரத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வீக் 1 வீக் 2 சொல்லிட்டு இருக்கு. புதுசா யாரும் படிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, ஜாப் கோய்ஸ் இருக்கீங்க, எனக்கு ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் படிக்க ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஒரு பிளான் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த பிளான் இந்த பிளான் தான். ரைட்டா? வாரம் இறுதி மேத்ஸ், வாரத்துல வந்து ஜிஎஸ் தமிழ் அப்படி படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு தரமான பிளான் 25 வாரத்துல முடிஞ்சிடும். இதான் லாஸ்ட் வாரம். 26ஆம் வாரம் ரிவிஷன் வாரம். சிம்பிளா இருக்கு. ரைட்டா? இந்த செல் பிளான் பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன், அப்படியே டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ரைட்டா? கையில் வச்சு அதன்படி படிங்க. ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க அதன்படி படிங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? பிசுறு தட்டாமல் பொட்டில் வச்ச மாதிரி பாஸ் ஆகணும். குறி வச்சா யாரா விழணும். ரைட்டா? இல்லைனா குறியே வைக்கக்கூடாது. அதனால் வந்து கரெக்டாக பிசுறு தட்டாமல் கரெக்டாக படிக்கணும். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு கரெக்டாக படிக்கணும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, ஜாகிரஃபி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், அந்த சைடு கரண்ட் அஃபேர்ஸ், இந்த சைடு ஆப்டி ரீஸ்டிங், இந்த சைடு தமிழ் யூனிட் 1 2 3 4 5 6 7. அந்த 7 யூனிட்ல எனக்கு இந்த 2ஆவது யூனிட்டும் அந்த கலைச்சொற்கள் யூனிட்டும் தூக்கணும். அது என்னோட கோரிக்கை. சிலபஸ்ல இந்த ஆட்சி இப்பதான் மாறி இருக்காங்க. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் அவங்க பிரச்சனையை தீர்க்கட்டும். ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை கோரிக்கை எடுத்து வைப்போம். அந்த தமிழ் 7 யூனிட்ல இலக்கணம் தவிர, ஏன்னா இலக்கணம் கான்செப்ட் அதில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம், சொல்லும் பொருளுமே, இரு சொல் ஒரு பொருள், ஒரு சொல் இரு பொருள் சொல்லும், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா தூக்கியே ஆனோம். ஏன்னா ஏதாவது டஃபா கேட்கணும், ஓலைச்சூடுல இருந்து எடுக்கணும், பவனந்தி முனிவர் அந்த காலத்துல இருந்து எடுக்கணும் ஒரு கேள்வி அப்படின்னா அதுல இருந்தே எடுக்க முடியும். இலக்கணத்துல பெரிய ட்விஸ்ட் வைக்க முடியாது. கான்செப்ட் இலக்கணத்துல பெரிய ட்விஸ்ட் வைக்க முடியாது. அதுல இருந்தா ட்விஸ்ட் வைக்க முடியும். அதுல தான் நம்மளை கவுக்க முடியும். 2ஆவது யூனிட்ல இருந்தா நம்மளை கவுக்க முடியும். கலைச்சொற்கள் தான் நம்மளை கவுக்க முடியும். அது இந்த காலத்துல தான் ChatGPT அது இதுன்னு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. லெட்டர்னா அதுவே ரெடி பண்ணிடும். தமிழ்ல ரெடி பண்ணும், இங்கிலீஷ்ல ரெடி பண்ணும், கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே அதுவே ரெடி பண்ணிடும். இனிமேட்டு அதை மனப்பாடம் பண்ணணும்ல அர்த்தமே இல்லை. இல்லை தேவைன்னா டக்குன்னு டைப் பண்ணி என்னன்னு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம லெட்டரை ரெடி பண்ணிடலாம். ஏதாவது கவர்மெண்ட் லெட்டர் டைப் பண்ணி அனுப்பணும், எழுதணும்னா. அதனால வந்து காலம் மாறுது. அதனால காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அதனால சிலபஸ்ல தமிழ்ல கொஞ்சம் நல்லா ரீஃபார்ம் பண்ணணும், மறுசீரமைக்கணும். ரைட்டா? இல்லைன்னா தமிழை எலிஜிபிலிட்டியா மாற்றணும். ஏதாவது ஒரு கோரிக்கை நம்ம வைக்க போறோம், இந்த மனப்பாடம் பண்றதெல்லாம் தூக்கணும், கிளியரா இருக்கணும். ரைட்டா? ஸோ அந்த கோரிக்கை ஃபர்ஸ்ட் வைப்போம். ஃபர்ஸ்ட் இவங்களோட மெஜாரிட்டி பிரச்சனையை முடிக்கிட்டோம், அப்புறம் நம்ம பிரச்சனையை கேட்போம். ரைட்டா? ஸோ போஸ்டிங் தூக்கி ஆனோம். குரூப் 4 குரூப் 2 2 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ரைட்டா? போஸ்ட் ரிசல்ட் எலெக்ஷன் மோட்டிவேஷன் மாதிரி 6 மாசம் கிளியரா இருக்கு. இனிமேல் எதுவுமே இல்லை, எந்த விஷயமும் இல்லை, கிளியரா எக்ஸாம் மட்டும்தான் இருக்கு. சரினா வெறித்தனமா பயணிப்போம். கண்டிப்பா போஸ்டிங்கை தூக்குவோம். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.